Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸில் இன்னைக்கு டே 20. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் ஹேண்ட்லர் பற்றி பார்ட் 1 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன் சேஞ்சுங்கிறது வந்து ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லர். ஸோ நம்ம இதே மாதிரி ஆல்ரெடி ஆன் கிளிக் ஈவெண்ட் ஹேண்ட்லர் பற்றி நம்ம பார்த்துருப்போம். பட்டன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம பிளேலிஸ்டில் இருக்கு, போய் செக் பண்ணுங்கள். ஸோ ரியாக்ட் ஆன் சேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா ஃபார்ம் எலமெண்ட்ஸ்க்கு ப்ரைமரியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட எக்ஸாம்பிள் தான் இது. அதாவது இன்புட்டு, டெக்ஸ்ட் ஏரியா, செலக்ட், ரேடியோ, இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரியாக்ட் ஆன் சேஞ்ச் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணும். எப்பெல்லாம் இன்புட் ஃபீல்டு, அதாவது அந்த ஃபார்ம் ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா, இன்புட்டோ டெக்ஸ்ட் ஏரியாவோ செலக்டோ ரேடியோ எதுல சேஞ்சஸ் வந்தாலுமே அது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து ஆன் சேஞ்ச் ஹேண்ட்லர். இப்போ நம்ம வந்துட்டு அது வந்து லைக் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். புது காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த காம்பனன்ட் பேரு ஹேண்ட்லர் டெமோ. ஓகே .jsx javascript xml. ஸோ காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் கீவேர்ட் ஹேண்ட்லர் டெமோ, காம்பனன்ட்டோட பேர், அதுக்கப்புறம் வந்து பேரந்தசிஸ். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஹேண்ட்லர் டெமோ. ரைட், இதை சேவ் பண்ணிக்கோங்க. app.jsxல வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஹேண்ட்லர் டெமோ, அப்புறம் வந்து இங்கே வந்து கால் பண்ணணும் handler demo \n. okay, we are ready, good to go. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம செக் பண்ணியிருப்போம் ஸ்டேட் வேரியபிள்ஸ் எப்படி வந்து ஸ்டேட்ஃபுல் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறது அண்ட் செட்டர் ஃபங்க்ஷன் வச்சு இந்த யூஸ் ஸ்டேட் மூலமாக எப்படியெல்லாம் நம்ம வந்து லைக் கால் பண்ணி ரீரெண்டர் பண்ணோம் அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம். இப்போ அது நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இம்போர்ட் ரியாக்ட் ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் மூலமாக நமக்கு வேணுங்கிற பேக்கேஜ் மட்டும் ரியாக்ட்லேருந்து எடுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நான் அந்த ஸ்டேட்ஃபுல் வேரியபிள் வந்து செட் பண்ணணும். ஸோ நேம்னே வச்சுக்கிறேன், கமா செட் நேம். அது வந்து எதுக்குன்னா செட்டர் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்டு. இனிஷியலாக நான் வந்து எம்டியாக இருக்கட்டும், ஆர் நீங்கள் வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கு கூட கொடுக்கலாம். ஓகேவா, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா. ஸோ ரிட்டர்ன் அதில் வந்து ஒரு டெவலப்மெண்ட், ஒரு கண்டெய்னர் மாதிரி ரிட்டர்ன் ஆகட்டும் ஃபஸ்ட்டு. அதில் வந்துட்டு இன்புட் பற்றி பேசணுமா, இங்கே பாருங்கள். இதில் வந்து இன்புட், டெக்ஸ்ட் ஏரியா, இது ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்புட் பற்றி பேசலாம். ஸோ இன்புட் பாக்ஸ் வரணும், ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம வேல்யூ ஆன் சேஞ்ச் எல்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து நேம் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது, அண்ட் ஆன் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம தரணும். இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஓகே, அதை இப்போ கிரியேட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் ஹேண்டில் இன்புட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேராமீட்டர் வந்து ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு லோட்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுக்கும். நம்ம அதை வச்சு நிறைய சேஞ்சஸ் பண்ணோம். இதெல்லாம் நம்ம வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட்லேயே வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருப்போம். அது நீங்கள் ஒரு டைம் ரீவிசிட் பண்ணுங்க. இல்லைனாலும் இந்த ஈவெண்ட் பேராமீட்டர் நீங்கள் console.log போட்டிங்கன்னா லோட்ஸ் ஆஃப் திங்ஸ் நமக்கு கொடுக்கும் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை பொறுத்து. அதை வச்சு நம்ம இங்கே நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு என்ன பண்ணலாம். ஸோ செட் நேம், கரெக்டா, செட் நேம்ல வந்துட்டு ஈவெண்ட்டோட டார்கெட், அதாவது இந்த ஈவெண்ட் ஆன் சேஞ்ச் வந்து எதில் நடக்குது, இன்புட்ல நடக்குதா, டெக்ஸ்ட் ஏரியாவில் நடக்குதா, இல்லை செலக்ட்ல நடக்குதா, அந்த மாதிரி அந்த டார்கெட் அண்ட் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆனாலே இந்த நேமும் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த ஹேண்டில் இன்புட்டை வந்துட்டு இங்கே கொடுக்கலாம். இங்கே கொடுத்துட்டோமா, இப்போ சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு ஓகே, காம்பனன்ட் அன்கண்ட்ரோல் திஸ் இஸ் லைக்லி காஸ்ட். ஓகே, நோ ப்ராப்ளம். இதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஹேண்டில் இன்புட் வந்து ஆன் சேஞ்சில் வந்துட்டு நம்ம கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அங்கே சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பேராகிராஃபில் வந்துட்டு காட்டுற மாதிரி வைக்கலாம். ஸோ ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட்
அதில் வந்துட்டு நேம்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் டிஸ்பிளே பண்ணணும். யா, இப்போது நான் இங்கே என்னெல்லாம் டைப் பண்ணுறனோ அதெல்லாம் இங்கே நேமில் வரும். பார்த்தீங்களா, இதுதான் ஆன் சேஞ்ச். நான் என்னெல்லாம் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் தரணும் அதெல்லாம் வந்துட்டு இங்கே நேமில் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு இனிஷியல் வேல்யூ கர்லின்னு தரோன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலாக ரெண்டர் ஆகும்போது கர்லின்னு தான் ரெண்டர் ஆகும். ஆனால் நான் இப்போ போயிட்டு அங்கே சேஞ்சஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள், சேஞ்சஸ் பண்ண ஆன் சேஞ்சில் வந்துட்டு இங்கே இந்த ஈவெண்ட்டோட டார்கெட்டோட வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு நம்ம பண்ணியிருக்கோம். வாட் இஃப் நம்ம ஒரு நம்பருக்கு பண்ணலாம். நம்னே வச்சுக்கிறேன். ஓகே, குவான்டிட்டி நம்ம குவான்டிட்டின்னு தரலாம். செட் குவான்டிட்டி, அது வந்து யூஸ் ஸ்டேட். இப்போவும் இது எம்டியாக இருக்கட்டும் இப்போதைக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதே மாதிரி இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுமா? ஸோ ஃபங்க்ஷன் ஹேண்டில் நம்பர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதோட ஈவெண்ட் இதில் வந்துட்டு செட் குவான்டிட்டி வந்து என்னவா இருக்கணும்னா ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ, இது வந்து மாறுற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ இதுக்கான வந்து ஒரு இன்புட் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதை அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு இதோட இது வந்து குவான்டிட்டின்னு கொடுத்துருங்க. ஆன் சேஞ்சில் வந்து ஹேண்டில் நம்பர், அதுக்கப்புறம் இது வந்து குவான்டிட்டி வந்து இங்கே என்னவா மாறணும்னா QTY. ஓகே, சேவ். இப்போ வந்து இங்கே வந்துருச்சா? நான் இனிஷியலாக இங்கே எதுவுமே தரல, அதனால இப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் நம்பர்ஸ் ஏதாவது கொடுக்கும்போது இங்கே வரும். இப்போ வந்து நான் இங்கே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் நம்பருக்காக தான் யூஸே பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து என்னால் ஸ்ட்ரிங்கும் தர முடியுது. ஸோ அதுக்காக ஒரு டைப்பை வந்து நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். அதாவது எங்கே அப்படின்னா இங்கே பாருங்கள், இன்புட் வேல்யூ குவான்டிட்டி இருக்கா? ஸோ அந்த ஆன் சேஞ்சுக்கு அப்புறமா டைப்பு, இந்த டெக்ஸ்டோட டைப் வந்து நம்பராக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஐம் டைப்பிங், அதாவது வந்து மற்ற ஸ்ட்ரிங்கை வந்து ட்ரை பண்ணுற வரல. ஸோ நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து இங்கே பண்ண முடியும். ஆல்சோ நான் இந்த மாதிரியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைக் இங்கே பாருங்கள், டைப் நான் கொடுக்கும்போது. ஓகே, இப்போ நான் இதுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இனிஷியல் வேல்யூ வந்து 1 இருக்கு, ஒரு குவான்டிட்டி. அவங்க எவ்வளோ வேணால் வந்து மாற்றிக்கலாம் இதில். ஓகேவா? ஸோ இந்த சேஞ்சஸ் நடக்க இங்கே ஆன் சேஞ்சில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கா? இதுதான் லைக் என்ன அப்படின்னா, ஆன் சேஞ்ச் வந்து ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லர். இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்டு, அதாவது இன்புட் ஃபீல்டில் எந்தெந்த சேஞ்சஸ் இருக்கோ அப்போல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணி அந்த ஆன் சேஞ்ச் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம செக் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இப்போதைக்கு லைக் ஹேண்டில் இன்புட், ஹேண்டில் நம்பர்னு சொல்லிட்டு 2 விஷயத்துக்கு பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஸ்ட்ரிங்குக்கு, இன்னொன்று வந்து நம்பருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம டெக்ஸ்ட் ஏரியா, செலக்ட், ரேடியோலாம் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இதே பேஸ் பண்ணி. Stay tuned for the next video guys. Thanks for watching. Tata, bye bye, take care.